ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாக திகழ்கின்ற சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 15ஆம் நாள் 28/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தித்து, இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை ஆலய வழிபாடுகள் செய்து அம்பாள் ஆலயங்களிலே ராகு ஆலயத்திலே நடைபெறுகின்ற ராகு கால துர்கா பூஜை வழிபாடுகள் நாம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் தரக்கூடியது. நாளைய தினம் தை மாதத்து அமாவாசை, புஷ்ய அமாவாசை என்று போற்றப்படுவது. அபிராமி அந்தாதி என்கின்ற 100 பாடல்கள் நமக்கு கிடைத்த நாள். சுப்பிரமணிய பட்டராக இருந்தவர் அபிராமி பட்டராக உயர்ந்த நிலை பெற்று சிறப்பு பெற்றவர். அந்த சுப்பிரமணிய பட்டனாகிய பக்தனுக்காக நிறைந்த அமாவாசையிலே அம்பாள் தன்னுடைய காதிலுள்ள காதணியை கழற்றி ஆகாயத்திலே வீச நிலவு தோன்றியது பௌர்ணமி. அமாவாசையிலே பௌர்ணமி தோன்றிய அற்புதமான நாள் தை அமாவாசை என்று போற்றப்படுவது. இந்த தை அமாவாசை பிதர்களுடைய வழிபாட்டுக்கு இந்த உத்தராயணம் தட்சணாயணம் என்கின்ற வருடத்திலே 2 அயனங்கள், 6 மாதம் உத்தராயணம், 6 மாதம் தட்சிணாயனம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையிலே, ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை, இந்த 6 மாதங்களுக்கு ஒரு அயனங்கள். இதிலே முதல் மாதம் தை மாதம், அதே போல 6 மாதம் நிறைவேற்றி அடுத்து ஆரம்பிக்கின்ற 7வது மாதம் ஆடி மாதம். இந்த தை அமாவாசையும் ஆடி அமாவாசையும் பிதர்களுடைய வழிபாட்டுக்கு மிக முக்கியம். அந்த தை அமாவாசையிலேதான் சரபோஜி மன்னன் திருக்கடவூரிலே பிதர்களுக்கு தர்ப்பணம் செய்துவிட்டு அம்பாளை தரிசிக்க சென்ற பொழுதுதான் இன்று என்ன திதி என்று கேட்கின்றான். அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய தை அமாவாசை நாளைய தினம் பெற்றோர் இல்லாதவர்கள், அப்பாவோ அம்மாவோ இல்லாதவர்கள் விரதம் இருந்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும், மோட்ச தீபம் ஏற்றுகின்ற பொழுதிலும், அப்பா அம்மா வயசிலே உள்ளவர்களுக்கு ஒரு வேளை உணவை வாங்கி கொடுக்கின்ற பொழுதிலும், அல்லது வீட்டுக்கு அழைத்து ஒரு உணவு கொடுக்கின்ற பொழுதிலும் இந்த மறைந்த பிதர்களுடைய ஆசி கிடைக்குமா? நமக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, அப்பா அம்மா வயசில் உள்ள யாரோ ஒரு பெரியவர்களை அழைத்து அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்தாலே அந்த தாய் தந்தையர்களுடைய ஆத்மா ஆசீர்வதிக்குமாம். அதுவும் நமக்கு முடியல, ஏதோ நம்மால் முடிந்த ஒரு 10 ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமாக இருந்தால் ஏதாவது வாங்கி சாப்பிடுங்கள். இப்போ 10 ரூபாய்க்கு எதுவுமே வாங்க முடியாது. இருந்த பொழுதும் ஏதாவது அவர்களுக்கு கொடுக்கணும். இல்லை பழங்கையை வாங்கி கொடுங்கள், ஒரு வேஷ்டி, ஒரு சேலை, எது உங்களுக்கு முடிகிறதோ உங்களுடைய அப்பாவை அம்மாவை நினைத்து யாரோ இல்லாதவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அது தர்மம். யாருக்காவது கொடுக்கணுங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கோ அண்ணன் தம்பிக்கோ கொடுத்தா தர்மமாகாது, அது கடமை. பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தா கடமை, அண்ணன் தம்பிக்கு வாங்கி கொடுத்தா கடமை. ஒரு அண்ணாவாக இருக்கிறவன் தம்பிக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கிறது. இல்லாதவருக்கு, முன்பின் யாருன்னு தெரியாதவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது தர்மமாகிறது. எனவே அந்த தை அமாவாசையிலே இவ்வாறு விரதம் இருந்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும், ஆலயங்களில் சென்று வழிபாடு செய்கின்ற பொழுதிலும், அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும்,
அல்லது அபிராமி அந்தாதியை ஒளிப்பதிவு நாடாக்கள் மூலம் கேட்டு அவற்றை பக்தியோடு பிரார்த்தனை செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. அபிராமி அந்தாதியை கேட்டாலே எல்லாம் கிடைக்குமாம். அம்பிகையுடைய அருளாலே தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்பதற்கிணங்க நாளைய தினம் இந்த தை அமாவாசையை நாமும் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து இறையருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம்.